இது நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்க. இதுல வந்து திமுக மாணவர் அணி அமைப்பாளரை தேடி கொஞ்சம் பேர் போறாங்க. நீங்க நினைக்கலாம் ஏன் இங்க சுகாதார நிலையத்துக்குள்ள போறாங்கன்னு. திமுக மாணவர் அணி அமைப்பாளர் இத வந்து வீடாவே மாத்திட்டார். ஒண்ணும் இல்லை, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உழைச்சு அங்க வீடு கட்டுவாங்கல்ல, அது மாதிரி பால் காய்ச்சி குடியே ஏறிட்டாரு. இந்த ட்ரெஸ் கிஸ் எல்லாம் இருக்கு, அயன் பண்ணி வெளியில கிளம்பிடுவாருன்னு நினைக்கிறேன். வீடு தானே, அவங்க சொந்த வீடு. அதனால கேஸ் ஸ்டவ்ல இருந்து எல்லாமே இதா மனைவி மகள் எல்லா போட்டோவும் தொங்க விட்டாங்க. ஏன்னா வீடு இது வந்து சுகாதார நிலையம் இல்லை, இது வந்து அவரோட வீடு, சொந்த வீடு. ஒரு 20 வருஷம் அவர் வந்து உழைச்சு பால் காய்ச்சின வீடு. அதுலயும் பாருங்களேன், அவங்க அப்பாக்கெல்லாம் வந்து போட்டோ வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காரு. என்னதான் திருடனா இருந்தாலுமே அவருக்கும் அந்த உணர்வு இருக்கு. ஏன்னா அது உழைச்சு கட்டின வீடு, உழைச்சு அவர் போய் அது செட்டில் ஆன மாதிரி அவர் வந்து அவங்க அப்பாக்கெல்லாம் வந்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து மறைஞ்சோ தெரியாமலோ அவர் பண்ணதில்லை. அது முழுக்க முழுக்கவே அவர் வந்து அவரோட வீடே, அதை கண்டிப்பா அவங்க குலைச்சு கட்டுவாங்கல்ல சில பேர், அந்த உரிமையில தான் அவர் வந்து தங்கியிருக்காரு. யாரும் தப்பா நினைக்க வேணாம். அவங்க அப்பாக்கெல்லாம் வந்து எப்போதுமே டெய்லி சாமி கும்பிடுவார் போல, அதெல்லாம் இருக்கு, அந்த பழக்கம்லாம் இருக்கு, நல்ல பழக்கம்லாம். வந்து கேட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டாக்டர் என் ஃப்ரெண்டு தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. டாக்டர் வீடு இல்லது, இது வந்து அரசாங்க கட்டடம். அது வந்து திராவிட மாடல் 2.0 போய்கிட்டு இருக்குங்க. அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்? முன்னாடி வந்து அரசு புறம்போக்கு இடத்தை அபகரிச்சு அதுல வந்து செட்டு போட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப வந்து எப்படின்னா அரசு கட்டடத்திலேயே பால் காய்ச்சல வீடு மாதிரி போய் குடியேறி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருந்துட்டு, அதுவும் பாருங்க இதெல்லாம் வந்து இவரோட செட்டப், இவரோட சைக்கிள், குழந்தைய எல்லாம், அதாவது ஒரு பால் காய்ச்சி ஒரு வீட்டுல இருக்கிற திங்ஸை காட்டிலும் அதிகமா இருக்கு அதுல. அதாவது அவர் வந்து முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், எப்போதுமே நம்ம தான் இங்க இருக்க போறோம், இந்த கட்டடத்திலே இருந்துக்குவோம் வசதியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்குங்க. அந்த நினைப்பு இல்லைன்னா இவ்வளவு திங்ஸ் எல்லாம் இருக்காது. யாருன்னு கேட்கறது? இது வந்து அரசாங்க கட்டடம், யாரும் கேட்க முடியாதுங்கிறதுனாலதான் ஒருத்தன் வீடு கட்டினா கூட இவ்வளோ வந்து சௌரியமா வீடு கட்டி, சொந்த வீடு கட்டி இருந்தா கூட இவ்வளவு சௌரியமா இருக்க முடியாது. கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்காங்கன்னா அந்த அளவு தைரியங்க யாருமே கேட்க முடியாது. இவங்களே நம்மளால கேட்க முடியலைன்னா ஏதோ மக்கள் இப்பதான் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பெருசா அவர் எந்த அலட்டலும் இல்லை. நார்மலா என்ன வீடியோ எடுத்துக்க போ, இதுல என்ன? இத வந்து மக்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த சாதாரண ஒரு ஆளையே நம்மளால பெரிய இது இல்லை, சாதாரண ஆளே இந்த அளவு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணா, ஒரு திமுறா, ஒரு அரகண்டா பிஹேவ் பண்ணா மத்தவங்க எப்படி இருப்பாங்க? இன்னொரு 5 வருஷம் வந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து பயமுறுத்துற மாதிரி. இதெல்லாம் அப்படின்னா யாரோ ஒரு சொத்தை அபகரிச்சு அவர் இல்லை, அது அவங்க 2 பேருக்குண்டான பிரச்சனை. அரசாங்க கட்டடம், அதாவது நம்ம வரிப்பணத்துல கட்டின கட்டடம், அதுல அவர் இருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவு துணிச்சல் இருந்தா இந்த தப்பை பண்ண முடியும்? சிந்திச்சு வாக்களிங்க, திரும்ப ஏமாந்துடாதீங்க.